ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். தமிழ் ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது 30வது பேப்பர் பார்க்கலாம். ஏற்கனவே 29 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து 30வது பேப்பர். இதோட 3000 தமிழ் கேள்விகள் ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமில் இருக்கிறத பார்த்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிழையற்ற வாக்கியம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆணிரை கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாக கருதப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் கீழே வந்து இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க, டி தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து இது சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலுவு சொல்லற்ற தொடர் வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. இந்த கேள்வி அதிகமான தேர்வில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சுவரில் அப்படின்றது தான் சரியானது, சுவற்றில் அப்படின்னு சொல்லக்கூடாது. வலப்பக்க சுவரில் எழுதாதே. அடுத்த கொஸ்டின், கொம்பினையொத்த மடப்பிடி யார்? கொம்பினையொத்த மடப்பிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா திரௌபதி, அதாவது பாஞ்சாலி. அவங்களுக்கு தான் திரௌபதின்ற பேர் இருக்குது. அப்போ கொம்பினையொத்த மடப்பிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா திரௌபதி. மடக்கொடின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்ணகி. மடக்கொடின்னு கேட்டாங்கன்னா கண்ணகி. அதுவே மடமொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா கோப்பெருந்தேவி, அவங்க தான் மடமொழி. அடுத்த கொஸ்டின், ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் பொயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் பொயட்ஸ் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் தான் இந்த நூலோடைய ஆசிரியர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேதாச்சலம். அடுத்த கொஸ்டின், திருவாரூர் நான்மணி மாலை என்னும் நூலில் இடம்பெறாத பாவகை எது? இந்த நூலில் இடம்பெறுற பாவகை அப்படின்னு கேட்டால் வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை. இந்த 3 பாவமே திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்ற நூலில் இடம்பெறுது. இடம்பெறாத பாவகை அப்படின்னா வஞ்சிப்பா. அந்த திருவாரூர் நான்மணி மாலை அந்த நூலை எழுதினது யாருன்னு பார்த்தோன்னா குமரகுருபரர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குமரகுருபரர் தான் இதோட ஆசிரியர். இதில் இன்னொரு நூல் இருக்குது, திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அது வந்து சேரமான் பெருமாள் நாயனார் எழுதியிருப்பார். திருவாரூர் நான்மணி மாலைனா குமரகுருபரர், மும்மணி கோவைன்னு வந்துச்சுன்னா சேரமான் பெருமாள் நாயனார், அவங்க தான் எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர். நம்மாழ்வாருக்கு இருக்கிற வேறு பெயர்கள் என்னென்னா பராங்குசன், தமிழ் மாறன், சடகோபன். இந்த 3 பேருமே நம்மாழ்வாரை குறிக்கும் பெயர்கள். குறிக்காத பெயர்கள்னு என்னன்னு பார்த்தோன்னா தமிழ் வியாசர், அது மட்டும்தான் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர். அடுத்தது, பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயர் உண்டு. அந்த மூலிகை எது? கற்றாழை. கற்றாழை, அதுக்கு குமரி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குது. என்ன மூலிகைன்னு பார்த்தோம் அப்படின்னா கற்றாழை. அடுத்தது, வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னது முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருப்பார், வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகவும் சொல்லியிருப்பார். அடுத்தது, பொருந்தாததை சுட்டுக. வாதம், பித்தம், சீதம், இது 3 ஒரே வகையை சேர்ந்தது. ஏமம் அப்படின்றது தான் பொருந்தாதது. தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதிற்கு உரியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கு என்ன விருது அப்படின்னா தென்னவன் பிரம்மராயன் அழைக்கப்படுவார். அடுத்ததா, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அப்படின்னு சொல்கிற நூல் என்னன்னா நற்றிணை. இந்த கேள்வியும் அதிகமான தேர்வு கேட்டிருக்காங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர், நற்றிணை. நற்றினையோட அடிவரையறை 9லிருந்து 12. அடுத்தது, பொறுத்துக சொல்லும் பொருளும். கலபம் அப்படின்னா சந்தனம், கலபம் சந்தனம். புயம் அப்படின்னா தோல், புயம் தோல். நாமம் அப்படின்னா பெயர், நாமம் பெயர். பகழி அப்படின்னா அம்பு, பகழி அம்பு. கலபம்னா சந்தனம், புயம்னா தோல், நாமம்னா பெயர், பகழி அப்படின்னா அம்பு. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எது? தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் என்ன அப்படின்னா களவழி 40. இந்த களவழி 40 அப்படின்றது வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல். இது ஒன்றுன்னு மட்டும்தான் புறநூல். அதில் 11 அறநூல் இருக்குது, 6 அகநூல் இருக்குது, ஒரே ஒரு புறநூல் இருக்குன்னு தெரியும். அந்த ஒரே ஒரு புறநூல் என்ன அப்படின்னா களவழி 40.
அடுத்த கேள்வி, புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை என்ன அப்படின்னா காதல். புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுறவர் நா. பிச்சமூர்த்தி. இவருடைய முதல் புதுக்கவிதை என்ன அப்படின்னா காதல். அடுத்து, சிறந்த படிமக் கவிஞர் என்று பாராட்டப்படுபவர் பிரமிழ். படிமக் கவிஞர்னா பிரமிழ். சிறந்த படிமக் கவிஞர் பிரமிழ். அடுத்ததா, ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. இதை தான் அறவுரக்கோவைன்னு சொல்லுவோம். சிறந்த 10 எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை, காதல் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல்னு சொல்லிட்டு ஒரு 10 இது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பொறுத்துக. மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ, அது ஒரு குழந்தை பாடல். குழந்தை தாளாட்டும் போது பாடுற பாடல். அடுத்தது, மூங்கில் இலைமேலே தூங்கும் பனி நீரே, ஏற்ற பாடல். அடுத்து, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி, திருமண பாடல். அடுத்து, சந்திரரே சூரியரே, தெய்வ பாடல். அடுத்தது, பின்வரும் செய்யுள் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகற்பம், அதாவது வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார். இதில் மோனை தொடை என்ன வரும் அப்படின்னா மேற்கதுவாய். அதாவது 1, 3, 4, 1வது சொல், 3வது சொல், 4வது சொல், அதிலெல்லாம் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா மேற்கதுவாய். அதே 1, 2, 4னா கீழ்கதுவாய். இப்போ இதில் வள்ளை, வளநாட, வள்ளுவன், இது மூணுலையுமே முதல் எழுத்து ஒன்றி வந்துருக்கிறதுனால இது மேல்கதுவாய் மோனை. அடுத்ததா, கீழ் வருவனவற்றில் பிழை இல்லாத சொற்றொடர் எது? பிழை இல்லாத சொற்றொடர் கேட்குறாங்க. அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்றத்தக்கன அல்ல. கூறுவன இந்த மாதிரி பன்மையில் வந்துச்சு அப்படின்னா அல்ல சொல்லணும். ஒருமையில் வந்தது அப்படின்னா அன்று சொல்லணும். கூறுவது இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அன்று அப்படின்றத பயன்படுத்தணும். அப்போ இங்கே ஏற்றத்தக்கன அல்ல அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்தது, உரிய விடையை எழுதுக. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு என் கல்லறையில் எழுதுங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஜியப்போ அவர் தான் சொல்லியிருப்பார். இவர் நிறைய தமிழ் நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். திருவாசகம், திருக்குறள் 1886, திருவாசகம் 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 600 செய்யுள் கொண்ட ஒரு நூலை வெளியிட்டிருப்பார். அடுத்ததான், வீரம முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை சொல்லியிருப்பார். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை சொல்லியிருப்பார் வீரம முனிவரை தமிழ் முனிவர்களில் ஒருவர் அப்படின்னு. வீரம முனிவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. இவருக்கு தைரியநாதன் பேர் இருக்குது. அதை தூய தமிழில் வீரம முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்குவாங்க. தேம்பாவணி அப்படின்றது இவருடைய நூல் தான். அடுத்தது, பொருந்தாததை கண்டெழுதுக. நூலும் அது எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. பெருமானாற்றுப்படை 500 அடிகளை கொண்டது, சரியானது. முல்லைப்பாட்டு 103 சரியானது. பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு அந்த நூலுக்கு எத்தனை அடியாக திருப்பி போட்டால் பட்டினப்பாலை ஞாபகம் வச்சுக்கலாம். 103, 301 பட்டினப்பாலை கரெக்டு. மதுரை காஞ்சி அப்படின்னா மதுரைனா மதுரையை பற்றி சொல்லும், காஞ்சினா நிலையாமை, அதான் மதுரை காஞ்சி. இதோட அடிகள் என்னன்னா 782, அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. 872 கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறானது. அதில் மதுரையை பற்றி மட்டும் குறிப்பாக சொல்கிற அடிகள் எத்தனை 354 அடிகள் மதுரை காஞ்சியை அதாவது மதுரையை பற்றி மட்டும் சொல்லும். 10 பாட்டு நூல்கள்லேயே அதிக அடிகளை கொண்ட நூலுன்னு கேட்டாலே இந்த மதுரை காஞ்சி தான். குறைவானதுன்னு கேட்டாங்கன்னா அந்த 103 அடிகளை கொண்ட முல்லைப்பாட்டு தான் 10 பாட்டு நூல்கள்லேயே குறைந்த அடிகளை கொண்ட நூல். அடுத்தது, பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. பண்புத்தொகை அப்படின்னா அதுக்கு பொருந்தாதது தேமொழி அப்படின்றது தான். நன்மொழி, செம்மொழி, நற்றிரம், இது மூணுமே பண்புத்தொகை இலக்கண குறிப்பாக கொண்டது தான். அடுத்தது, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும், அதாவது உதவ மாட்டார். நாயின்கால் அளவுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அதாவது நன்கணியர் பக்கத்தில் இருந்தாலும் சில பேர் உதவ மாட்டாங்க. ஆனால் ஈயின்கால் அளவில் எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் சில பேர் நமக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்போ நாயின்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயின் அப்படின்னா நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. இவர்களில் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா தருமு சிவராமு. தருமு சிவராமு இவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா இலங்கை. அடுத்து, பாம்பு என்னும் பொருளை தராத சொல்லை தேர்வு செய்க. பாந்தல், உரகம், பன்னகம், இது மூணுமே பாம்பு அப்படின்ற சொல்லுக்கு வேறு பெயர். அப்போ முளை அப்படின்றது மட்டும்தான் வேறு. பொறுத்துக. துளசி தலைவலி நீங்கும். துளசி தலைவலி நீங்கும். கீழா நெல்லி அப்படின்னா மஞ்சள் காமாலை நோய் நீங்கும். கீழா நெல்லி மஞ்சள் காமாலை நோய் நீங்கும். தூதுவளை இளைப்பு இருமல் போக்கும். தூதுவளை இளைப்பு இருமலை போக்கும். குப்பை மேனி மலப்புழுக்கள் வெளியேறும்.
குப்பைமேனினா மலப்புழுக்கள் வெளியேறும். இந்த மூலிகை பெயர்கள் கண்டிப்பாக எல்லா தேர்வுலையுமே கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது விடை தேர்க. வீரடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீரடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. தமிழ்மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளது? 500 ஒலிகளை கொண்டுள்ளது. நம்ம தமிழ்மொழி 500 ஒலிகளை கொண்டுள்ளது. பொருளோடு பொருத்தமான வினையை இணைக்க. கூரைனா கூரை வேயப்படுதல் சொல்லுவோம். ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான். அடுத்தது நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. அடுத்தது உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் அடங்கு என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. அடங்கு அப்படின்ற வேர் சொல்லுக்கான வினையச்சம் அடங்கி. அதுலயே அடங்கியனா பெயரச்சம், அடங்கியவர்னா வினையால் இணையும் பெயர்ல வந்துடும். அப்போ அடங்கு அப்படின்ற சொல்லுக்கான வினையச்சம் அடங்கி. வலுவற்ற வாக்கியம். மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது. மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது தான் சரியானது. அடுத்து வினைத்தொகை. இதில் வினைத்தொகை என்னென்னா செந்நிழல், சூழ்கடல், உகுநீர், இது 3 மட்டும்தான் வினைத்தொகை. செந்நிழல் அப்படின்றது வந்து தவறு. ஏன்னா அது வந்து பண்பு தொகை. செம்மை கூட்டல் நிழல்ல வந்துடும் பண்பு தொகை. இப்போ செந்நிழல், சூழ்கடல், உகுநீர், இது 3 தான் வினைத்தொகை. பொதும்பர் என்பது இலக்கண குறிப்பு. ஈற்றுப்போலி. பொதும்பல் அப்படின்னு வரணும். இல் வந்து இர்ரா மாறுச்சு அப்படின்னா அது வந்து ஈற்றுப்போலி. போலி 3 வகைப்படும். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லுவோம். இதுல முற்றுப்போலின்னு ஒன்று இருக்கு. அது எல்லா எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாதது. அடுத்து நூல்கலை நூலாசிரியர் பெயரோடு பொறுத்துக. மான விஜயம் பரிதிமார் கலைஞர். களவுளி 40 நூலை தழுவி எழுதப்பட்டிருக்கும். மான விஜயம்ன்ற நூல் பரிதிமார் கலைஞர் அவங்களால. அடுத்தது மன்னியல் சிறுதேர் கதிரேசன் செட்டியார். மன்னியல் சிறுதேர் கதிரேசன் செட்டியார். மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை. நந்தனார் சரித்திரம் கோபாலகிருஷ்ண பாரதி. நந்தனார் சரித்திரம் கோபாலகிருஷ்ண பாரதி. அடுத்தது நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது நேர்கூற்று, சரியானது. மேல்கோள் குறியீடு இடம்பெறும், சரியானது. தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும், நேர்கூற்றுல சரியானது. ஆனா முன்னிலை பெயர்கள் படர்கை பெயரின் மாறி அமையும் அப்படின்னா அது தவறானது. அது வந்து அயற்கூற்றுல தான் முன்னிலை பெயர் வந்து படர்கை பெயரா மாறி அமையும். அப்ப அது மட்டும்தான் தவறானது. விடைக்கேற்ற வினாவை தேர்க. கீழோராயினும் தாழ உரை. அப்போ கீழோரிடம் எப்படி பேச வேண்டும்? தாழ உரை. கீழோரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படின்றது தான் சரியான வினா. அடுத்து பொறுத்துக. தொண்டமண்டல சதகம் யார் அப்படின்னா படிக்காசு புலவர். பிரபுலிங்க லீலை சிவபிரகாச சுவாமிகள். முகைதீன் புராணம் வண்ணக்களஞ்சிய புலவர். பெண்புத்தி மாலை முகமது உசைன் புலவர். இது புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தொண்டமண்டல சதகம்னா படிக்காசு புலவர். பிரபுலிங்க லீலை சிவபிரகாச சுவாமிகள். முகைதீன் புராணம் வண்ணக்களஞ்சிய புலவர். பெண்புத்தி மாலை முகமது உசைன் புலவர். சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. இதுதான் சரியானது. சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. அடுத்ததா வலுவு சொற்கள் அற்ற வாக்கியம் கேட்குறாங்க. வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமையாது. பற்று கோடற்ற அப்படின்னா அடியற்ற மரம். பற்று கோடற்ற அடியற்ற மரம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். படித்தான்னா தன்வினை, படிப்பித்தான் அப்படின்னா பிறவினை. வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தாள். ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால் அதான் வலுவு சொற்கள் அற்ற சரியான வாக்கியம். அடுத்து
விட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்னா மிகச்சிறிய அளவு. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. யவனர், யானர், யாப்பு, யாமம். இதுதான் சரியான அகரவரிசை. யான் எனும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது எவ்வாறு திரியும் அப்படின்னா என் அப்படின்றது தெரியும். பெயர் சொல்லின் வகையறிதல். மரம் அப்படின்னா இடுகுறி பொது பெயர். என்ன மரம் அப்படின்னு பனை மரமோ மாமரமோ கொடுத்துருந்தாங்கன்னா காரண பெயர், இடுகுறி காரண பெயர் சொல்லுவோம். இது பொதுவாக மரம் சொல்லியிருக்கிறதுனால இடுகுறி பொது பெயர். அடுத்து பட்டியல் 1 சொற்களை பட்டியல் 2 சொற்களிலிருந்து குறியீடுகளை கொண்டு சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கேசரி அப்படின்னா சிங்கம், கேசரி சிங்கம். பூதரம் மலை, பூதரம்னா மலை. கவிகை அப்படின்னா குடை, கவிகை குடை. இடர்னா துன்பம். யாமம் என்பது குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது. யாமம்னா குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது. மாலை அப்படின்றது முல்லைக்கு, மாலை முல்லை. அதுக்கப்புறம் வைகரை அப்படின்றது மருதத்துக்கு, வைகரை மருதம். ஏற்பாடு அப்படின்றது நெய்தல். நண்பகல் அப்படின்றது பாலை, அதுக்குரிய சிறுபொழுது. அடுத்து குற்றிய லுகரம் பயின்று வரும் சொல். குற்றிய லுகரம் அப்படின்னா கயிறு, அதாவது குசுடு துபுரு அப்படி சொல்லுவோம். அந்த ரூக்கு முன்னாடி அந்த ரூ இந்த கொடுத்துருக்காங்களே க இ ரூ இருக்கா, அந்த ரூ குற்றிய லுகர சொல்லில் வரும். அப்போ குற்றிய லுகர சொல் இடம்பெற்றிருக்கிற ஒரே சொல் அப்படின்னா கயிறு அப்படின்றது மட்டும்தான், வேற எதுலையுமே இல்லை. அடுத்து பின்வருவனவற்றுள் செயப்பாட்டு வினை அல்லாதது எது அப்படின்னா, இப்போ செல்வம் அரசர்களால் கைப்பற்றவும் படும் அப்படின்னா செயப்பாட்டு வினை. கல்வி நுண்பொருளகை ஆகியால் கவரப்பட மாட்டாது அப்படின்றது செயப்பாட்டு வினை. உயர்ந்த அறிவுடையோரால் அருளி செய்ய பெற்றன அப்படின்றது செயப்பாட்டு வினை. அப்போ கல்வி நுண்பொருள் ஆகையால் வெள்ளத்தால் அழியாது அப்படின்றது மட்டும்தான் செயப்பாட்டு வினை கிடையாது. அடுத்து பின்வரும் விடைக்கு ஏற்ற வினா தொடர் எது? வினா கேட்குறாங்க. செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம். இதுக்கு சரியான கேள்வி. எதன் வாயிலாக நிகழ்வுகளை தம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம்? செய்தி படங்கள் வாயிலாக. அடுத்து உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ 154 நாடுகளில் வாழ்கிறாங்களாம் தமிழர்கள். பிராக்வி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே அப்படின்னு சொன்னது டாக்டர் கால்டுவெல். சிற்றிலக்கிய வகைகளை கூறாத பாட்டியல் வரையறுத்த பாட்டியல். வரையறுத்த பாட்டியல் தான் சிற்றிலக்கிய வகைகளை பற்றி கூறாதது. கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை? அப்போ நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர். நல்லார்னா தியார், உபகாரம் உபத்திரவம், காணுமே அப்படின்றது காணாத. அப்ப ஈரம்னா காய்ந்த, அது மட்டும்தான் இங்கே கொடுக்க பெறாத எதிர்ச்சொல். அடுத்து கவுடநெறி புலவர் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருக்கு என்ன பேர் அப்படின்னா கவுடநெறி புலவர். உரிய விடையை தேர்ந்தெடுக்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகளில் தான் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிருக்காங்க. அடுத்து உரிய விடையை தேர்க. நோய்க்கு முதற்காரணம் உப்பு. நோய்க்கு முதற்காரணம் உப்பு. அடுத்தது இவரது சேவையை பாராட்டி இத்தாலி அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதை வழங்கியது. அந்த பெண்மணி யாருன்னா கிரண்பேடி. கிரண்பேடிக்கு தான் இத்தாலி அரசு சர்வதேச பெண்மணி விருது அப்படின்றத வழங்கியிருக்காங்க. தேன் கலந்து பால் கலந்து செழுங்கலினி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே இப்பாடலடியில் ஊன் இணையான தமிழ் சொல் எழுது அப்படின்னா நினம். நினம் அப்படின்றதா இணையான தமிழ் சொல். பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களில் எண்ணிக்கை 9 தொகையடியார்கள். சலவர் என்ற சொல்லிற்கு உரிய பொருள் வஞ்சகர். சலவர்னா வஞ்சகர். கீழுள்ளவற்றுள் பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்.
திருவிளையாடல் போற்றி களி வெண்பா பரஞ்சோதி முனிவர். மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி பரஞ்சோதி முனிவர். அப்போ இயற்றாத நூல்னு கேட்டாங்க அப்படின்னா நான்முகன் அந்தாதி மட்டும்தான் பரஞ்சோதி முனிவர் எழுதாத நூல். உங்களுடைய தருமமும் கருமமுமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நறுந்தேனை பொய்த்தவர் அயோத்திதாச பண்டிதர். உங்களுடைய தருமமும் கருமமுமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நறுந்தேனை பொய்வித்தவர் அயோத்திதாச பண்டிதர். கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். சீட்டுக்கவி எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்துக்கு தான் நரம்பின் மறைன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு. அப்படின்னு இசையை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இந்தியாவின் பெப்பிசு ஆனந்தரங்கர். இந்தியாவின் பெப்பிசு ஆனந்தரங்கர். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. இந்த செயலில் வந்துள்ள அவள் அப்படின்னா பள்ளம், மிசைனா மேடு, அவள்னா பள்ளம். அடுத்து கடலை குறிக்காத சொல்லை கண்டறிக. பவ்வம்னா கடல், புணரினா கடல், பறவை அப்படின்னாலும் கடல். அப்ப புனை மட்டும்தான் கடலை குறிக்காத சொல். பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுபவை எவை அப்படின்னா உலகம் உயிர் கடவுள். உலகம் உயிர் கடவுள் அப்படி சொல்லிட்டு தான் திருவிக்கா சொல்லியிருப்பாரு. எந்த நூல் அப்படின்னா பெரிய புராணம் அப்படின்ற ஒரு நூலை. கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் இது. தாராபாரதி எழுதாத நூல் என்னன்னா சொந்த சிறைகள் அப்படின்றத எழுதாதது. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம் எல்லாமே தாராபாரதி எழுதிய நூல் தான். இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். மும்பையில் 1946ஆம் ஆண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் அண்ணல் அம்பேத்கர். 1946 மும்பையில் சித்தார்த்தா உயர்நிலை கல்வி நிலையம் அண்ணல் அம்பேத்கர். பின்வரும் சொற்களில் அமைந்த எழுத்துக்கள் பிறக்கமிடம் அறிந்து பொறுத்துக. மென்மை மூக்கு, வளையல் கழுத்து, காக்கை மார்பு, கற்றீது அப்படின்னா மார்பும் தலையும். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் அப்படின்னா மலர், பறவை, கொள். இது மூணுமே ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் தான். வி அப்படின்ற சொல்லுக்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். குறிக்காதது காற்று அப்படின்ற சொல். அப்போ வீணா நம்மளுக்கு மலர் மட்டும் தெரியும். இன்னொரு 2 பொருள் என்ன அப்படின்னா கொள் அப்படின்னாலும் வி அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் தான். பறவைனாலும் அதுதான். அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்துக. கா அப்படின்னா காப்பாற்று, கூ நிலம், கை அப்படின்னா செயல், கோ அப்படின்னா பெருமை. கானா காப்பாற்று, கூனா நிலம், கைனா செயல், கோனா பெருமை. வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை ஈற்றிலும் பெற்று வருவது மருட்பா. வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை ஈற்றிலும் பெற்று வரும் பா மருட்பா. பின் வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டடு அப்படின்னா வெறுப்புனா மழை, வெட்பு அப்படின்னா சூடு. வெறுப்பு மழை, வெட்பு அப்படின்னா சூடு. அதான் சரியான இணை. அடுத்தது தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தான். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கனி சம்புவின் கனி அப்படின்னா நாவல் கனி, நவாப்பழம். அதுதான் சம்புவின் கனின்னு சொல்லுவாங்க. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குமுதம், குயில், குவளை, குறவன். அடுத்தது சரியான விடையை கண்டறி. தில்லையடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியது நம்பிக்கை தான் அவளது ஆயுதம் சொல்லியிருப்பாரு. நம்பிக்கை தான் தில்லையடி வள்ளியம்மையோட ஆயுதம் அப்படி சொல்லியிருப்பார். எதில்? இந்தியன் ஒப்பீனியன்ல. தென்னிந்திய சத்தியாகிரகத்தில் தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் அப்படி சொன்னது தென்னிந்திய சத்தியாகிரகம் அப்படின்ற நூலில் சொல்லியிருப்பாரு. பொருத்தமான விடையை கண்டுபிடி. நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுபவை இவை அனைத்தும். என்னது? கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்கள், வாய்மொழி பாடல்கள் எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை வகை? 7 வகை. அடுத்தது பொருந்தாத கூற்றை தேர்க. ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பையன் தலைமையில் முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார். ராணி மங்கம்மாள் அவருடைய படைத்தளபதி நரசப்பையன் தலைமையில முகலாயர்களோடு போரிட்டு வெற்றி பெற்றார். இவங்க தான் தென்னிந்தியாவை ஆண்ட அதாவது தென்னிந்தியாவை தன்னந்தனியாக ஆண்ட பேரரசி. அதாவது பொருந்தாதது முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார் மட்டும்தான் தவறானது. அப்ப சரியானது என்ன அப்படின்னா திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றார், சரியானது. தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுத்தார், இதுவும் சரியானது. மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்று உருவாகின, இது மூணுமே சரியானது. முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார், அது மட்டும் தவறானது. ஏன்னா அப்போ முகலாயர்களோட ஆட்சி கிடையாது. அடுத்து தானியாக பெயர் அல்லாத சொற்றொடர் என்ன அப்படின்னா மோர் குடித்தான்.
இப்போ கழல் பணிந்தான், இளநீர் சீவினான், பாலை இறக்கினான். மூணுமே தானியாக பெயர் தான். அல்லாத சொற்றொடர் மோர் குடித்தான். மகர குறுக்கம் பயின்று வராத சொல் என்ன அப்படின்னா வரும் வள்ளல். அது வந்து பின்னாடி வர்ற சொல் வந்து வா வந்துச்சு அப்படின்னா அது மகர குறுக்கம் தான். ஏன்னா அரை மாத்திரை அளவு கால் மாத்திரையாக குறையும். அப்போ வரும் வள்ளல்ன்றது மகர குறுக்கம். போன் கேன் அதுவும் வந்து மகர குறுக்கம் தான். அப்போ தரும் செல்வர் அப்படின்றது வந்து மகர குறுக்கம் கிடையாது. ஆனால் தருமுக்கு பின்னால் வா வந்திருந்தது அப்படின்னா அது வந்து மகர குறுக்கமாக வந்திருக்கும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள செய்யுள் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக. சிற்றில் நற்றோன் பற்றி நின்மகன் அப்படின்றது வந்து பொருத்தமான இலக்கண குறிப்பு. சிற்றில் அப்படின்றதுனாலும் பண்பு தொகை தான், நற்றோன் அப்படின்னாலும் பண்பு தொகை தான். அப்போ ரெண்டுமே பண்பு தொகை. நில் என்னும் வேறு சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. தொழிற்பெயர்னா நிற்றல். சரியா? தொழிற்பெயர்னா நிற்றல். நின்றுனா இணையச்சம், நின்றனா பெயரச்சம், நிற்க வியங்கோல் இணைமுற்றம். நிற்றல் அப்படின்னா தொழிற்பெயர். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத தொடர் ஆகு பெயர்னா பழம் உண்டான். அதுதான் வந்து பொருந்தாதது. உலகு சிரித்தது, விருந்து வந்தது, வெற்றிலை நட்டான். இது மூணுமே வந்து ஒவ்வொரு ஆகு பெயர். பழம் உண்டான் மட்டும் கிடையாது. அடுத்த பொருந்தாத இணையை கண்டறிக. நூல், வரை இது ரெண்டு மட்டும் தான் பொருந்தாதது. தாள் அப்படின்னா வணங்கு, சரி. களைனா பரி, நார் கிளி. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். வாகீசர் என்று அழைக்கப்படும் சான்றோர் திருநாவுக்கரசர். தருமர், அப்பர், வாகீசர் அப்படின்ற பேர்லாம் இருக்கு. யாருக்கு அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு. ஆனால் அவரோட இயற்பெயர் என்னன்னா மருள்நீக்கியார். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. இது அந்த அகநானூறு தான் 8 தொகை நூல்களில் ஒழுங்குமுறையில் அமைக்கப்பட்ட நூல். இதுக்கு இன்னொரு பேர் தான் நெடுந்தொகை. வாக்கியங்களை கவனி. கூற்றியே அனைவரும் தாய்மொழியை போற்றுக. காரணம் விளைவு வேண்டுதல் வைத்தல் வைதல் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வியங்கோல் வாக்கியம். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். பெயர் சொல்லின் வகை அறிக. கேண்மை அப்படின்னா குணப்பெயர். கேண்மை குணப்பெயர். கேண்மைனா நட்புன்னு சொல்லுவோம். கேண்மை அப்படின்றது வந்து ஒரு குணப்பெயர். அடுத்து பொறுத்துக. ஷெல் ஏசி அப்படின்னா அரக்கு. ஷெல் ஃபிஷ் அப்படின்னா கிளிஞ்சல் உயிரி. ஷெல்வ் அப்படின்னா தள்ளி போடு. ஷெல் அப்படின்னா மேல் ஓடு. அடுத்தது ஃபார்ஃபன் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது அப்படின்னா ஒன்று சேர் அப்படின்றது தான் தவறானது. அப்போது தவிர், விலக்கு, வேறு பக்கமாக திருப்பு இது மூணுமே சரியானது. அடுத்து பொருத்தம் இல்லாததை தேர்வு செய். கேஜுவல் அப்படின்னா மறுட்டி இசைவி, சரி. கேஜுவல்மெண்ட் அப்படின்னா மறுட்டி வசைப்படுத்துதல். அடுத்து கேஜுவலரி அப்படின்னா பசப்புதல். அப்போ கைட்டிஃப் அப்படின்னா இணங்கச்சை, அது மட்டும் தவறானது. பொருந்தாத இணையை கண்டறிக. பெர்சான்ஸ் அப்படின்னா அநேகமாக. பெர்ஃபரேட்டர் அப்படின்னா துளையிடுபவர், அதுவும் சரியானது. பெர்ஃபெக்ட் அப்படின்னா முழு நிறைவு. பெர்ஃபார்ம் அப்படின்னா அது மட்டும்தான் தவறானது, அது நிகழ்த்துறது. அப்போது செயல்படுதல் நிகழ்த்துதல், அப்போது அது மட்டும் தவறானது. இதோட 30வது பேப்பர் பார்த்துருக்கோம் தமிழ் ப்ரீவியஸ் பேப்பரில். அடுத்ததாக ரீசனாக நடந்த அடுத்த தமிழ் கேள்விகளை பார்க்கலாம். தேங்க்யூ.